காலையில் டிஃபன் சாப்பிட்டு கௌதம் கீர்த்தனா 2 பேரும் பூஞ்சோலைக்கு கிளம்புனாங்க. கீர்த்தனா 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் ஒரே பேக்கில் வச்சுருந்தா. கௌதம் அதை எடுத்துகிட்டு போய் கார் டிக்கியில் வச்சான். ட்ராவலிங் டைம் எப்படியும் ஒரு 6 மணி நேரம் ஆகும். ஸோ நீ பேக் சீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோ என்றான். இல்லை வேணாம், நான் முன்னாடியே வந்துடுறேன் என்றாள். அவளை பார்த்துவிட்டு சரி வா என்றான். கார் கிளம்பியது. கொஞ்ச தூரம் போனதும் இளையராஜாவோட மெலடி சாங் போட்டு விட்டான் கௌதம். சொல்லவா வேணும், லாங் ஜேர்னி, இளையராஜா சாங், மனசுக்கு பிடிச்சவங்களோட பயணம். 2 பேரோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சுது. தன்னையும் மறந்து கீர்த்தனா அந்த பாடல்களை முணுமுணுக்க ஆரம்பிச்சா. கார் சிட்டியை தாண்டியது. கௌதம் முடிந்தவரை காரை மெதுவாக ஓட்டினான். கொஞ்ச தூரம் போனதும் கீர்த்தனா வெளியே கையை காட்டினாள். கௌதம் பார்த்தான். அங்கே இளநீ வித்துட்டு இருந்தாங்க. அது வேணும் என்றால் குழந்தை போல. சரி வா என்று சிரித்து கொண்டே கூட்டிக்கிட்டு போய் வாங்கி கொடுத்தான். அங்கே இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டாங்க. அங்கே நுங்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது வேணும் என்றால் சரி வா வாங்கி தருகிறேன் என்றான். நெடுக தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரி பிஞ்சு என்று ஒன்றையும் விடவில்லை கீர்த்தனா. எல்லாவற்றையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருந்தாள். கௌதம் சிரித்து கொண்டான். வழியாக கௌதம் பலமுறை பிஸ்னஸ் விஷயமா போயிருக்கான். ஒன்று காரை ஓட்டிக்கிட்டு போவான், அப்படி இல்லை கிருஷ்ணா காரை ஓட்டிக்கிட்டு போனான். அவன் லேப்டாப்பில் ஏதாவது பண்ணிக்கிட்டே வருவான். ஒரு தடவை கூட அவன் இதையெல்லாம் ரசித்ததே இல்லை. அவனுக்கும் சரி கீர்த்தனாவுக்கும் சரி இந்த ட்ராவல் முடியாமல் போய்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வழி நெடுக்க சாப்பிட்டுக்கிட்டே வந்ததால் அவங்க 2 பேருக்குமே பசிக்கலை. இருந்தாலும் ஒரு 3 மணி போல் கௌதம் கீர்த்தனாவை கூட்டிகிட்டு போய் தயிர் சாதமாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தான். அவங்க பூஞ்சோலைக்குள்ளே நுழையும் போது மணி 5. பூஞ்சோலை கிராமம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போர்டு போட்டு இருந்தது. ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் அப்படின்னு போர்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த திருவிழா அந்த கோயிலுக்காக தான் இருந்திருக்கும் போல. கொடியெல்லாம் கட்டி நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருந்தான். கீர்த்தனா கௌதமை பார்க்க அவள் எண்ணம் புரிந்தவன் போல காரை அங்கே நிறுத்தினான். 2 பேரும் இறங்கி நேராக அந்த கோயிலுக்குள்ளே போனாங்க. அவங்க உள்ளம் போகும்போது ஒரு 5:15 மணி இருக்கும். சின்னதாக ஒரு கோவில். அது பக்கத்திலேயே வாழ்முனி, செம்முனி, குருமுனி அப்படின்னு 7 முனீஸ்வரன் சிலைகள் இருந்துச்சு. அவங்க எல்லார் கையிலையும் ஆள் உயரத்துக்கு அருவா இருந்துச்சு. கோவிலுக்குள்ளே பச்சை சேலை, சிவப்பு ரவிக்கையில் பச்சைவாழியம்மன் பார்க்கவே அவ்வளவு அம்சமாக இருந்தாங்க. அப்படியே சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. தன்னையும் அறியாமல் கீர்த்தனா கையெடுத்து கும்பிட்டா. கோயில் கதவு சாத்தி இல்லை, ஆனால் கிரில் கேட் மட்டும் பூட்டி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து வெளியே வந்தவள் அந்த ஒரு முனீஸ்வரன் பாதத்திலே கை வச்சு பார்த்து எவ்வளவு பெரிய சிலை என்றாள். சரியாக 5:30 மணிக்கு கோயில் பூசாரி வந்தார். இவங்களை பார்த்ததும் கொஞ்ச நேரம் உட்காருங்க, அபிஷேகம் முடித்து சாமி கும்பிட்டு போவீங்க அப்படின்னு சொன்னார். இவங்களும் உட்கார்ந்தாங்க. தீபாராதனை காமிச்சிட்டு பச்சை கலர் குங்குமம் கொடுத்தாரு. இது என்ன பச்சை கலரில் இருக்குது என்றால், இது பச்சைவாழியம்மன், அதனால் பச்சை கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். கௌதம் நெற்றியில் குங்குமத்தை வைத்து விட்டார். தீபாராதனை தட்டில் 100 ரூபாய் போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் உட்கார்ந்து விட்டு கிளம்புனாங்க. போகும்போது அம்மனையும் முனீஸ்வரனையும் திரும்பி ஒரு தடவை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு போனாங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. பக்கத்திலேயே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ஏகப்பட்ட சாமி சிலைகள் செஞ்சு அடுக்கி இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் சிலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா சிலைகளையும் ஆச்சரியத்தோடு பார்த்தாள். அங்கு வந்த ஒருவர் என்ன வேண்டும் என்றார். எல்லா சிலைகளையும் செஞ்சு கொடுப்பீங்களா என்றால், செய்வோம் என்றார். எத்தனை நாள் ஆகும்? 15 முதல் 1 மாதம் வரைக்கும் ஆகும். விவரங்களை கேட்டுக்கொண்டு கிளம்புனாங்க. நீங்கள் கடைசியாக எப்போ வந்தீங்க? எனக்கு 10 வயசு இருக்கும்போது. அம்மா இறந்த பிறகு நான் வரலை. அதை சொல்லும்போது அவன் முகத்தில் இருந்த சிரிப்பும் மென்மையும் மாறி இருந்தது.